ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் பாருஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கனத்தை எப்படியெல்லாம் சிக்கன் பண்ணலாம், பெண்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கனனாலே நமக்கு ஒரு சேமிப்பில் சேர்ந்துடும். அந்த சிக்கனத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சிக்கனை பண்ணி சேமித்தாலே ஒரு 5 வருஷங்கள நமக்கு ஒரு அமௌண்ட்டு மொத்தமாக வந்துடும். இப்போ நமக்கு சிக்கனமாக தெரியும், கஞ்சத்தனம் மாதிரி தெரியும். இவ்வளோ சிக்கனப்படுத்த சொல்கிறாங்களே, இவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்க சொல்கிறாங்களே அப்படின்னு தோணும். அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போனால் தான் நமக்கு அதனோட பலன் தெரியும். நம்ம என்னென்னலாம் சிக்கனப்படுத்தலான்னு பார்க்கலாமா? முதல்ல மளிகை சாமான்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். மளிகை சாமான் நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, 2 மாதத்துக்கு தேவையான ஜாமான் மொத்தமாக வாங்கிடுங்க. அப்படி நம்ம வாங்கிட்டோம்னா அந்த மொத்தமாக வாங்குறதுனால நமக்கு அந்த 1 கிலோ வாங்கும்போது அதில் ஒரு 10 ரூபா கம்மியாகும். இல்லாட்டி 100 கிராமாக நீங்கள் வாங்கும்போது அதில் அமௌண்ட்டு ஏறிட்டே போகும். மொத்தமாக 1 கிலோ 2 கிலோ நீங்கள் வாங்கி வைக்கும்போது அதுலேருந்து 10 ரூபா 20 ரூபா சேவ் ஆகி மாதத்துக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறது. 2 மாதம் சேர்த்து வாங்கும்போது நமக்கு ஒரு 7000 ரூபாயில முடிஞ்சிடும். அதுலேயே நமக்கு ஒரு 3000 ரூபா மிச்சமாகும். நீங்கள் அப்படி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அப்படி சேர்த்து வாங்குறதுனால மளிகை ஜாமானும் எப்போவுமே வீட்டில் நிறைய இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி பழகுங்க. அதுமாரி பட்ஜெட் போட்டுக்கோங்க. இத்தனை என்னென்ன நம்ம வீட்டில் இருக்குது, இதெல்லாம் வாங்கக்கூடாது, இதுதான் வாங்கணும் அப்படின்னு எழுதி எடுத்துகிட்டு போங்க. இல்லாட்டி நம்ம தேவையில்லாத ஏதாவது மளிகை ஜாமானை வாங்கி ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்படி நிறைய நம்ம வீட்டில் பொருள் சேர்த்து வச்சாலும் வண்டு வந்துடும், பூச்சி வந்துடும், அது வேஸ்ட்டாக தூர கொட்டுற மாதிரி இருக்கும். அதனால் மளிகை ஜாமான் வாங்கும்போதும் சரி, எண்ணெய் ஜாமான் வாங்கும்போதும் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது, இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது எழுதி எடுத்துகிட்டு போங்க. ஃபஸ்ட்டு சிக்கனத்துக்கு படியே நீங்கள் மாதந்தோறும் பட்ஜெட் போட்டுருங்க. இவ்வளோக்குள்ளே நம்ம மளிகை ஜாமான் வாங்கணும், இவ்வளோ வீட்டுக்கு ரெண்டு கொடுக்கணும், இவ்வளோ வீட்டுக்கு வேறு செலவுக்கு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துங்க. அப்படி நடத்திங்கன்னா சிக்கனமாக கரெக்டாக நம்ம செலவுக்குள்ளே நம்ம அடைக்கிடலாம். 2வது காய்கறி வாங்கும்போது தேவையில்லாத காய் வாங்கக்கூடாது. நம்ம சீசனுக்கு வரும் பார்த்திங்களா, அந்த காய் வாங்கிக்கிங்க. ஒரு 1/2 கிலோ தேவைப்படுற இடத்துல ஒரு 3/4 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி அதிகமாக வாங்கி போடக்கூடாது. அதிகமாக வாங்கி போட்டால் அதில் நம்ம 1/2 கிலோ தான் சமைப்போம். அப்புறம் மீதி ஒரு 200 கிராம் 100 கிராம் மிச்சமாயிருமா, அது வேஸ்ட்டாக போகும். அது 2 நாள் கழித்து பார்க்கும்போது வேஸ்ட் ஆகிடும். அதனால் அப்படி வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுமாரி மொத்தமாக நிறைய காயும் வாங்கி கொண்டு வைக்காதீங்க. காய் நம்ம மலிவாக கிடைக்குங்கிறக்காக நிறைய காய் வாங்கி கொண்டு வச்சாலும் அதுவும் நமக்கு வேஸ்ட்டாக போகும். ஒரு 4 நாளைக்கு தேவையான காய் மட்டும் வாங்கி வைங்க. 4 நாள் வேறு ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்கலாம். அப்போ அதுக்கு மேலே வச்சா நமக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் காய் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதில் நமக்கு நிறைய வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அதனால் 4 நாளைக்கு மேலே காய் இருக்கிற மாதிரி வாங்காதீங்க. அதேமாரி நம்ம வீட்டில் இடம் இருந்ததுன்னா முருங்கை மரம், அப்புறம் சின்ன சின்ன நம்ம விதைச்சா அந்த சீசனுக்கு என்ன விதைச்சா என்ன காய் வருமோ அதை வீட்லேயே அறுவடை பண்ணி விதைச்சி அதை செஞ்சு சாப்பிடுங்க. இன்னும் நமக்கு அதில் செலவும் மிச்சமாகும், நல்லா இயற்கையானதும் கூட. அதை முருங்கை மரம் கம்பல்சரி நம்ம வைக்கலாம். அதில் எடுத்து நம்ம முருங்கை கீரை எடுத்து சமைச்சிக்கலாம், முருங்கை காய் எடுத்து சமைச்சிக்கலாம். அதனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சீக்கிரமாக வளர்ந்துடும், சீக்கிரமாக காய் கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய், அந்த மாதிரி பச்சை மிளகாலாம் நீங்கள் போட்டு ஒரு செடி வச்சிங்கனாலே போதும். அது நிறைய காய்ச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய காய்க்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பச்சை மிளகா கொடுத்துரும். இடம் இருந்ததுன்னா அப்படி வைங்க. இடம் இல்லையா, மாடி இருந்ததுன்னா மாடி தோட்டத்துலேயே நிறைய பேர் இப்போலாம் தோட்டத்தில் போடுறாங்க காயெல்லாம். அது எப்படின்னு பார்த்து நீங்கள் மாடியில் கூட வச்சுக்கலாம். பச்சை மிளகா முருங்கை கூட அந்த சின்ன ட்ரம் ஏதாச்சும் இருந்தால் அதில் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் கத்திரிக்காய், தக்காளி அதெல்லாமே வீட்டில் விதைச்சி நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் கூட நமக்கு காசு மிச்சம் பண்ணலாம். காய் வாங்குறதுக்கு வாரத்துக்கு ஒரு 200 ரூபா செலவு பண்ணுறோன்னா நம்ம வீட்டில் வளர்த்துட்டோமா அந்த 200 ரூபாய் நமக்கு மிச்சமாகிடும். அதுவே ஒரு சேவிங்ஸ் ஆகிடும். அதனால் அந்த காய்கறி வாங்கும்போது பார்த்து இது பண்ணிக்கோங்க. அப்புறம் மெயினாக ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நிறைய நமக்கு இவ்வளோ தான் சாப்பாடு நமக்கு செலவாகணும், அந்த அளவுக்கு சமைங்க. நிறைய வேஸ்ட்டாக சமைச்சி கீழே கொட்டாதீங்க. மேக்ஸிமம் கீழே கொட்டாத அளவுக்கு சமைச்சிக்கிங்க. அப்படி சமைச்சா அதுலேயும் நமக்கு மிச்சமாகும். நமக்கு இப்போ ஒரு டம்ளர் அரிசி போடுற இடத்துல கூட கொஞ்சம் போடக்கூடாது, போட்டால் அந்த சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் அதை பார்த்து குழம்பு வைக்கும்போதும் சரி பார்த்து, அது என்னடா இவ்வளோ கஞ்சத்தனமாக சொல்கிறோன்னு நினச்சிக்காதீங்க. என்ன வச்சாலும் சரி, ஒரு சாம்பாரே வச்சாலும் பருப்பு இவ்வளோ போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அதை பார்த்து சமைச்சிக்கிங்க. எங்கேயா நம்ம வெளியே போகிற மாதிரி இருந்தால் கூட
வேஸ்ட் பண்ணாமல் சமைங்க. அதனால் அதுலேருந்து நம்ம சிக்கனை படுத்திக்கலாம். அதேமாரி நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குகிறோம் பார்த்திங்களா, அது வந்து மேக்ஸிமம் வந்து கடையில் வாங்காதீங்க, வீட்லேயே செஞ்சு கொடுக்க பாருங்கள். இப்போ கடையில் ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குகிறோம்னா அதை வீட்டில் ஒரு 50 ரூபாய்க்கு நம்ம செஞ்சிடலாம். நிறையாவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். அதனால் நம்ம எதுனாலும் கொஞ்சம் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அது நமக்கு ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும். கடையில் ஏதாவது போட்டு சேர்ப்பாங்க, அது இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் மேக்ஸிமம் செஞ்சு பாருங்கள். ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க சொல்லிவிட்டு, அப்புறம் வந்து அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமும் சொல்லிவிட்டு, அதேமாரி நம்ம கேஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சம் சிக்கனப்படுத்தலாம். ஒரு மாதம் 1.5 மாதம் வர கேஸை நம்ம வந்து 2 மாதம் கொண்டு வரலாம். அதில் நமக்கு ஒரு 200, 300 மிச்சமாகும். அது எப்படி பார்த்திங்களா, மேக்ஸிமம் ஏதாவது நீங்கள் வேக வைக்கணும்னா குக்கரில் வச்சுருங்க. குக்கரில் நீங்கள் வேக வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வேகிறது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் விசில் வந்து முடிஞ்சிடும். நமக்கு அந்த 10 நிமிஷம் கேஸ் தான் செலவாகும். அதனால் அதை பண்ணுங்கள். அதேமாரி நம்ம ஏதாவது பருப்பு, அரிசி எதாவது நம்ம சமைக்கும்போது அந்த சாப்பாடுக்கு அரிசினா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. எப்போவுமே ஊற வச்சு சமைச்சிங்கன்னா அரை மணி நேரம் வேகிற இடத்துல 20 நிமிஷம், அதில் வந்து நமக்கு 10 நிமிஷம் கேஸ் வேஸ்ட்டாக போகாது. அதனால் அதுலேயும் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். எப்படியும் 1.5 மாதம் வர்றவங்களுக்கு நம்ம ஒரு 15 நாள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். அதனால் அதை ட்ரை பண்ணுவீங்க. கேஸில் யூஸ் பண்ணும்போது குக்கர் யூஸ் பண்ணுங்கள். எந்த எதுனாலும் சரி நல்லா ஊற வச்சு இது பண்ணுங்கள். பருப்பு, அரிசி எல்லாமே ஊற வச்சு வேக வைங்க, அதுவும் மிச்சப்படுத்தலாம். அதனால் இந்த சிக்கனுக்காக முதல் வழி இதுவும் ஒன்று. அதனால் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அடுத்த வீடியோவில் அது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.